அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்க்க போகும் நபர் மகாபாரதம், ராமாயணம் இரண்டிலும் வரக்கூடிய சிறப்பு மிக்கவர். விஷ்ணு பெருமானின் 6வது அவதாரமாக வந்தவர். பெயர் பரசுராமர். இவருடைய வாழ்ந்த காலம் திரேதாயுகம். இவருடைய ஆயுதம் கோடரி. பிராமண குலத்தை சேர்ந்தவர். இவர் தந்தை ஜமதக்கனி முனிவர், ரேணுகா தேவி தாய். இருவருக்கும் 5வது பிள்ளையா வந்தவர். தவம் இருந்து கடவுளே வரணும், குழந்தையா வரணும்னு கேட்டது. 5வது பிள்ளையா வந்தார். விஷ்ணுவுடைய 6வது அவதாரம். இவர்கிட்ட குறிப்பாக சொல்லக்கூடிய சில இதுகள்லாம் இருக்குது. இவர் முந்தி ஒருக்க நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னாலும் இப்போ திருப்பி கொஞ்சம் ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். எதையுமே நம்ம முழுமையாக பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். இப்போது ஜமதக்கனி ரேணுகா தேவி ரொம்ப பதிவிரதை. தண்ணி எடுக்க போனான்னா அங்கே போய் மண்ணை எடுத்து குடத்தை உருவாக்கி அந்த தண்ணியில் ஒரு வட்டம் போட்டு அந்த குடத்தை முக்கி தண்ணியை கொண்டுட்டு வருவா. அப்படி ஒரு நாள் போய் தண்ணி மோந்துக்கிட்டு இருக்கும் பொழுது வானிலே ஒரு கந்தர்வன் பறந்தான். அந்த நிழல் கீழே விழுந்துச்சு. நிழலை பார்த்த மாத்திரத்தில் அவள் கொஞ்சம் தன்னை மயங்கிட்டா. அதுக்கு பிறகு குடம் எங்கே வந்துச்சு? குடமும் வரல, தண்ணியும் வரல. அப்பயே அவளுக்கு தெரிஞ்சது, சரி என்ன நடக்க போகுதுன்னு நேராக தலையை தொங்க போட்டுட்டே வந்தால் இவர் பார்த்தாரு. என்ன தண்ணி எங்கன்னாரு. ஒன்றும் பேசாமல் இருந்தால் அவர் ஞான திருஷ்டியில் பார்த்தாரு. ஏதோ இவ பதிவிரதை இதாகிட்டா. உடனேயே இவளை வெட்டிருங்க சொன்னார். 1வது பிள்ளை, 2வது பிள்ளை, 3வது பிள்ளை முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லிருச்சு. இந்த 5வது பிள்ளை மட்டும் தந்தை சொல்லு மிக்க மந்திரம் கிடையாதுன்னு தந்தை சொல்ல கேட்குறாரு. போய் வெட்ட போகிறார். அந்த அம்மா ஓடுது. அது ஒரு பெரிய கதை, நான் ஷார்ட்டாக சொல்லுறேன். அந்த அம்மா ஓட, இவர் பின்னாடி ஓட, அந்த அம்மாவுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்க ஒரு லேடி, மாதங்கிங்கிற ஒரு பெண்ணு, அவளுடைய கணவன் அந்த அம்மாவுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. இவர் அந்த வீட்டுக்குள்ளேயே போனார். அந்த பாதுகாப்பு கொடுத்தவங்க அவங்கள வெட்டினார். அதுக்கு பிறகு தாயம் பிடிச்சி வெட்டிட்டார். நேராக அதே கோடரியோட தந்தைக்கு முன்னாடி வந்து நின்னார். தந்தைக்கு வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டார். என் பிள்ளை சொன்னதெல்லாம் கேட்டுச்சின்னு. ஆனால் பரசுராமர் கவலையோடு இருந்தார். ஏன்பா கவலையோடு இருக்கணுன்னே, எனக்கு அம்மா வேணும் அப்படின்னா, சரி கவலைப்படாத, என்னுடைய கமண்டலத்தில் தண்ணியை கொண்டு போய் அந்த வெட்டப்பட்ட உடலை சேர்த்துரு, உயிர் வந்துடும் சொன்னார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. வேகையாக வந்தால் இங்கே எல்லாம் பீஸாக 2 தலை எல்லாம் துண்டு துண்டாக கிடக்கு. இவன் வந்த வேகத்தில் அம்மா தலையை பார்த்தான். ஒரு உடம்புல ஓட்ட வச்சான்.
அம்மா உடம்பு அந்த பக்கம் இருந்தது. அதில் இன்னொரு தலையை ஓட்ட வச்சுட்டு கமண்டல நீரை தெளித்தான். அது உடல் வந்துருச்சு. பார்த்தா தலை அம்மா உடம்பு வேற குழம்பிட்டான். சரி, அதனால் ஒன்றும் இல்லை. அந்த தலை உள்ள உடம்பானது மாரியம்மாள் அப்படின்னு தெய்வமாக நம்ம வணங்குகிறோம். அதே சமயம் தாயோட உடம்பு இருக்குது, மாதங்கியோட தலை இருக்குது. அது எல்லையம்மா, எல்லம்மான்னுட்டு அந்த கிராமத்தை எல்லையை காக்கக்கூடிய தெய்வமாக ஆகிட்டா. பரசுராமருடைய இது தந்தை சொல்ல கேட்குறாருங்கிறதுக்கு உரியது. அடுத்து ஒரு கட்டத்தில் சிவபெருமான் கூடயே இவர் சண்டை பண்ணார். சிவபெருமான்கிட்ட இருந்து தான் அந்த கோடரிய தவம் இருந்து வாங்கியிருக்காரு. அதே சமயம் சிவபெருமான் கூட இவர் சிவன் குரு, பரசுராமர் சிஷ்யன், இருவருக்குள்ள ஒரு சண்டை வந்தது. சண்டையப்போ சிவன் சூலாயுதத்தை தூக்கி போட அதை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கோடரியை வச்சு இது பண்ண சிவபெருமானுக்கு ஒரு பெரிய தழும்பை உண்டாக்கிருச்சு. ஆனாலும் அவனை அள்ளி அணைச்சிக்கிட்டார். சிவபெருமானுக்கு தழும்பு இருக்குது, ஆனாலும் தான் பிள்ளை இல்லையா அப்படிங்கிற ஒரு சீடன் இல்லை. அப்போ பிள்ளைக்கு சமமாக அவர் சிவபெருமான் பெருமையாக அவனை அள்ளி அணைச்சி அந்த தழும்பானது மாறாமல் நிரந்தரமாக இருக்கும்படி வச்சுக்கிட்டாராம். ஒரு குழந்தை அடித்ததுன்னா நம்ம பதிலுக்கு அடிப்போமா? நம்ம பிள்ளை விளையாட்டுக்கு அடிக்குது, நம்ம பொறுத்துக்கிடுவோம். அது மாதிரி சிவபெருமானும் பரசுராமரை அந்த அளவுக்கு வச்சுருந்துருக்கிறாரு. அது குறிப்பாக சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த கார்த்தவீரியராஜன் அப்படிங்கிற ஒரு மன்னன், அவன் காட்டுக்கு போனால் களைப்பாக இருந்தான். ஜமதக்கன்னி முனிவர்கிட்ட களைப்பாக இருக்கும், எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னா, உடனே இவரும் வரவேற்று எல்லாருக்கும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. அப்போது மன்னன் கேட்டான், எப்படி உங்களால் இவ்வளவு சீக்கிரமாக எல்லாருக்கும் இது பண்ண முடிஞ்சதுங்க? அவங்க வீட்டில் தேவலோக பசு காமதேனுடைய மகள் சுரபிங்கிற இது இவங்க வீட்டில் இருக்குது. அது கேட்டதெல்லாம் உடனே கொடுத்துருது. அதனால் நான் நினச்ச உடனே எல்லாரையும் கொடுக்க முடியுது எல்லாருக்கும் அப்படின்னாரு. உடனே அவனுக்கு இந்த பசுவை கடத்திட்டு போகணுங்கிற ஆசை வந்துருச்சு. முனிவர்கிட்ட கேட்டான், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உடனே ரவ்வோட ரவ்வா அந்த சுரபிங்கிற பசுவை கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போனால் கவலையோடு இருந்தார். பரசுராமர் வந்தார். வந்த உடனே என்னப்பா கவலையோடு இருக்குங்கன்ன உடனே இப்படி பசுவை கடத்திட்டு போயிட்டான்ப்பான்னாரு. நேராக போனார், அந்த மன்னன் கூட சண்டை பண்ணார். மன்னனை வெட்டிட்டார். வெட்டிட்டு பசுவை கொண்டு வந்துட்டார். அப்போது அவருக்காக ஒரு கவலை வந்துருச்சு. என்ன எல்லாரையும் நம்ம பாட்டுக்கு வெட்டி வெட்டி போடுறோமே, இது பாவம் தானே. அப்போ அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு என்ன செய்ய அப்படின்னு புனித நீராடிட்டு வந்துருன்னாரு. சரின்னு இவர் புனித நீராட போன சமயம் கார்த்தவீரியராஜனுடைய மகன் அப்பா இறந்ததை பார்த்து அவனுக்கு வேகம் நேர ஜமதக்கன்னி முனிவர் குடும்பத்தையே வெட்டிட்டு போயிட்டான். முனிவர் மகன் பிள்ளை எல்லாத்தையும் வெட்டிட்டு போயிட்டான். இவர் புனித இது பண்ணி வந்தார். இங்கே எல்லாரும் இருந்து கிடக்கும். பழையபடி அவருக்கு கோபம் இனி சத்திரியர்களை நான் ஒழுங்காக வாழ விட மாட்டேன், எல்லாரையும் தீர்த்து கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பழையபடியும் அவர் கோடரியை எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு.
நீதி நெறி தவறிய மன்னர்களை தான் அவர் வெட்டுவாராம். அது ஒரு லா சொல்லிக்கிறாங்க. 21 தலைமுறைகளை அப்படி வெட்டியிருக்கிறாரு. அப்புறம் அத்தனை இதையும் கழிக்கணுமே அப்படின்னுட்டு அந்த வெட்டப்பட்ட கோடரியை பல புனித நீர்கள் எல்லாம் கழுவுனாராம். ஒரு புள்ளி மட்டும் கழுவப்படாமல் அப்படியே இருந்துச்சான். அதை கர்நாடக மாநிலத்தில் துங்கபத்ரா ஆற்றுல கொண்டு போய் கழுவையில் தான் அந்த கரை போச்சான். அங்கேயே ஒரு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்திருக்கிறாரு. அது ஒன்று. கார்த்தவீரியராஜன்ட்ட இருந்து ராவணனை ஒரு தடவை காப்பாற்றியும் இருக்காரு. இதெல்லாம் குறிப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது. இவருக்கு 3 பேர் இருக்குது. ராம ஜகதக்ஞா அப்படின்னும், ராம பார்கவா, வீரராம அப்படின்னு 3 பேர் இருக்கு. பீமனுக்கும் இவருக்கும் கூட 24 நாள் போர் நடந்துச்சான். குருஷேத்திர போர் கூட 18 நாள் தான் நடந்துச்சான். இது 24 நாள் போர் நடந்துச்சான். இவர் வாழ்ந்த இடம் கேரள மாநிலம், திருவனந்தபுரம் மாவட்டம், வல்லம் அப்படிங்கிற ஊர். இவருக்கு அங்கே கரமனை அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல அந்த தாய்க்கு தர்ப்பணம் செய்திருக்கிறாரு. அந்த ஆற்றுல மூழ்கி அங்கே ஒரு லிங்கத்தை எடுத்து அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி அதிலிருந்து தான் திருந்திருக்கிறார். மதங்க மகரிஷி, கௌதம முனிவர் 2 பேரும் பரசுராமருக்கு ஒரு ஆலயம் அமைச்சு பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க, பூஜை செய்திருக்காங்க. அதை சிரஞ்சீவியாக உள்ள இன்னொரு ஆள் அஸ்வத்தாமன்கிறவர் வழிபட்டிருக்கிறாரு. சிரஞ்சீவி அப்படிங்கிறது 7 பேர் இருக்காங்க. சிரஞ்சீவின்னா என்ன அப்படின்னா, அது இறப்பு இல்லை, அவங்களுக்கு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு 7 பேரை சொல்லுகிறோம். அதில் ஒரு ஆள் 8ஆவதாக ஒரு ஆளை சேர்த்துருக்காங்க. அப்போ அந்த 7 பேர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம்ல. சிரஞ்சீவியாக இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி யாருன்னா மகாபலி, அந்த வாமன் அவதாரம் எடுத்து தலையில் காலை வச்சார்ல, மகாபலிங்கிறவர் சிரஞ்சீவியாக இருக்கிறாரு. வியாசர் சிரஞ்சீவியாக இருக்கிறாரு. விபீஷணன் அவர் சிரஞ்சீவியாக இருக்கிறாரு. அனுமன், அடுத்து பரசுராமர், அஸ்வத்தாமன், கிருபன், ஆக 7 பேர் சிரஞ்சீவியாக இருக்காங்க. மார்க்கண்டேயன் அடுத்து என்றும் 16ன்னு வரவாங்கன்னா அதனால் அவன் இருக்கான். 8ஆவதாக அவன் சேர்க்கப்பட்டிருக்கு. இன்று நாம் பரசுராமரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம். நன்றி நேயர்களே.